வெல்கம் பேக் டு சேனல் இன் அண்ட் அவுட் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இது நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட்டோட தான் வந்திருக்கும். அது என்ன மூவி, எந்த ஆக்டர் பத்தின்னு யோசிக்கிறீங்க? நயன்தாராவோட நெக்ஸ்ட் மூவின்னு சொல்லலாம், இப்படிலாம் கமினோட நெக்ஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போற படம் தான் வந்து விஷ்ணுவர்தன் டைரக்ஷன் வரப்போகுது. விஷ்ணுவர்தனோட டெபியூட்டன் டைரக்டர் நம்மளுக்கு தெரியும். இவரோட படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபேன்ஸ் கிட்ட இருக்கு. அது தனி நயன்தாரா இதுல இருக்காங்க. கவினோட எல்லா படங்களுமே யங்ஸ்டர்ஸ் ஈஸியா ரிலேட் ஆகுற மாதிரி இருந்தது. டாடாவா இருக்கட்டும், ஸ்டாரா இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஈஸியா ரீச் ஆச்சு. அது தகுந்த இந்த படமும் அதே மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இதுல இதை தாண்டி வந்து எப்பயுமே ஒரு ஃபீமேல் லீட் தான் வந்து நியூ ஆக்டர்ஸா இருப்பாங்க. ஆனா இதுல நயன்தாரா அவர்கள் பண்றாங்க அப்படின்னா அப்ப அந்த கதை எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். இவரு டைரக்ஷனுக்காக இந்த படம் பண்றாங்களா? ஆல்ரெடி இந்த படத்தை பத்தினா அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. பட் அபிஷியலா இந்த டீம் இருந்து வரல. நேற்று இந்த படத்தோட ஒரு போஸ்டர் வந்தது. இதுல வந்து கவின் அண்ட் நயன்தாரா வந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட்ல வந்து ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்டர் வந்து ஃபேன்ஸ் மத்தியில அதிகமா ஷேர் பண்ணதுன்னே சொல்லலாம். நேற்று சோசியல் மீடியால ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் இதுல வந்து இது இருந்தது. இதை தொடர்ந்து இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வரும்போது இந்த படம் வந்து ஒரு ஏஜ் விமன் வந்து ஒரு சின்ன பையன் மேல லவ்க்கு ஃபாலோ ஆனா அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான சொசைட்டில நிறைய விஷயங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் இருக்கிறனால இது கொஞ்சம் ஈஸி ரிலேட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சாங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் மேபி இந்த இயர் எண்ட்குள்ள ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா வந்து 2025 ஸ்டார்டிங் ரிலீஸ் ஆகும் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.